அன்பு நேர்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி ஆனந்தம். 24 மணி நேரத்துக்குள் 12,000க்கும் அதிகமான நேர்கள் எனது அறிமுக அரங்கத்தை பார்வையிட்டுள்ளீர்கள். அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகள். ஆனால் அந்த 12,000 அன்பர்களை 5,000 அன்பர்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்வையிட்டுள்ளீர்கள். அன்பர்களே, உங்களது முழு ஆதரவுடன் தான் இந்த ஊடக பணியை கடந்த 10 ஆண்டு காலங்களும் மற்றும் 3 மாதங்களும் பயணித்துள்ளேன். உங்களது ஆதரவு இல்லை என்றால் 10 நாட்கள் கூட பயணிக்க முடியாது என்பதை நமது நேர்கள் அன்பர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கடல் கடந்து லட்சக்கணக்கான தமிழ் மக்களின் மனங்களில் நான் இருப்பது என்பது எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றால் அது பெரும் பாக்கியமே. அத்தனை ஆதரவுகளையும் வாழ்த்துக்களையும் அத்தனை நேர்களின் கால் பாதங்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பணம் செய்கின்றேன். எனவே இந்த பணியை தொடர வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் சகல நேர்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுத்து விடுங்கள் என்பதை வினயமாக வேண்டுகின்றேன். இனி நேற்றைய நிகழ்ச்சியில் சொல்வோம். பல அன்பான நேர்களின் அன்பு கோரிக்கையானது நான் தனியாக யூடியூப் சேனல் ஒன்று செய்ய வேண்டும் என்பது உங்கள் கோரிக்கையாகும். அன்பு நேர்களே, என்னால் தனியாக ஒரு சேனல் செய்ய முடியாது. 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விடயத்தை என்னால் தனியாக செய்ய முடியாது என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். இப்போது நான் ரெக்கார்டிங் செய்த இமெயில் மூலமாக அனுப்புவது மட்டுமே எனது பொறுப்பு. நான் தற்போது ஒரு முழு நேர ஊடகராக ஒருபோதும் செயல்படவில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் உதயன் பத்திரிகையின் கொழும்பு வெளியீடு சுடர் ஒளி பத்திரிகையில் 2019 ஆண்டு தொடக்கம் பத்திரிகை மூடப்படும் வரை சுமார் 4 வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் முழு பக்கம் கொண்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதி வந்துள்ளேன். அங்கும் 5% கூட நான் ஊதியம் பெற்றதில்லை. காரணம், நான் ஊடகத்தை ஒரு வருமானம் ஈட்டும் தொழிலாக ஒருபோதும் நான் செய்யவில்லை. இப்போதும் அப்போதும் ஒரு பொழுதுபோக்காகவே நான் இதை செய்கின்றேன் என்பதையும் எமது மக்கள் நேயர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே நான் இது பணம் பார்க்க வேண்டும் என்று இருந்தால் நான் எப்பயே பணம் பார்த்திருக்கலாம். அந்த நோக்கம் அல்ல. இது ஒரு பொழுதுபோக்காக கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எனக்கு கிடைக்கின்ற பலதரப்பட்ட செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்பதுதான் உண்மை. மற்றும் பலரின் கோரிக்கை ஊடறுப்பு போன்று செய்யுமாறு சொல்கின்றீர்கள். 10 ஆண்டுகள் காலமாக லங்காசிரியில் வட்டமிசை மற்றும் ஊடறுப்பு நிகழ்ச்சி என்பது நானும் அன்பர் தமிழரசும் செய்தது வரலாறு. தமிழரசு போன்று என்னை நேர்காணல் செய்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா? அப்படியான ஒருவர் இதுவரையும் வரவில்லை. அப்படி யாராவது வந்தால் ஒரு கேள்வி பதிலாக நேர்காணல் போன்று செய்வோம். மிக விரைவில் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவர் இணைந்து கொள்ளப் போகின்றதாக நேற்று முதல் சென்னையில் தகவல் வந்திருக்கின்றது. அவரை நாம் இணைத்துக் கொண்டால் அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு நேர்காணல் வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் எமது நேயர்களுக்கு அழகாகவும் அன்பாகவும் தெரிவித்துக் கொள்ளும். இப்போது பாருங்கள், ஊடகத்தின் நிலைமையை தமிழரசு நானும் சேர்ந்து செய்த ஊடகப்பு நிகழ்ச்சி என்பது சர்வதேச தமிழ் ஊடக பரப்பில் அதிக அளவு தமிழ் மக்களை கவர்ந்த நிகழ்ச்சியாகும். அப்படி ஒரு ஜோடி அமைந்து விடுமா? அவர் அப்படியான கேள்வி கேட்பார். அவர் போன்று அமைந்தால் செய்யலாம். ஆனால் இப்போது இந்த சேனலில் கடமையாற்றும் இளம் ஊடகர்கள் என்னை போன்று இருக்க முடியாது அல்லவா? எனவே புலம்பெயர் தேசங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அன்பர்கள் விரும்பினால் நினைத்தால் நீங்கள் இந்த செய்ய வேண்டிய பாதை உதவியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி உங்களின் ஆதரவை கொடுங்கள் என்பதை மீண்டும் வினயமாக வேண்டுகின்றேன். எமது அன்பர்களின் ஆதரவு கிடைக்குமானால் ஒரு நாளைக்கு இலங்கை ஆய்வும் மறுநாள் இந்திய ஆய்வுமாக இரண்டு ஆய்வுகள் ஒவ்வொரு தினங்களும் செய்யலாம் என்று இருக்கின்றேன். ஆனால் எமது அன்பர்களின் ஆதரவு கூடிய விரைவில் கிடைக்கவில்லை என்றால் நான் முற்றுமுழுதாக டெல்லி மற்றும் தமிழக செய்திகளுக்கு தமிழக நேர்கிழக்கை செய்யலாம் என்று முயற்சித்துள்ளேன். நான் கடந்த 10 ஆண்டுகளாக லங்காசிரி வட்டமேசை ஊடறுப்பு என்பதை எனது ஆத்ம திருப்திக்காக நான் செய்தவை. இப்போது என்னை விரும்புகின்ற அன்பர்களுக்காக செய்ய போகிறேன் என்பதை இத்தால் அறிய தருகின்றேன். இனி இந்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா? பிள்ளையான் கைதியின் பின்னணி என்ன? ஸ்னைப்பர் துப்பாக்கி சூடு நடத்தும் திட்டமா? ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் பிள்ளையான் கைதாவாரா? சிஐடி விசாரணைக்கு அழைப்பு? ஆசாத் மௌலானா கொழும்பு வருகின்றாரா? போன்ற பல செய்திகளை லங்காசிரி வட்டமேசை சர்வதேச ஊடக வலையமைப்பு மற்றும் இறுதியாக லண்டன் தமிழ் யூடியூப் சேனலிலும் நான் தந்திருக்கின்றேன். அந்த நேர்காணல்களில் நான் சொல்லி வந்த விடயம் என்ன? ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் பிள்ளையானை குற்றவாளியாக கொண்டு வர முடியாது என்று பல தடவைகள் சொல்லிவிட்டேன். ஆனால் சிக்க வைக்க ஒரு நகர்வு செய்யப்படும் என்றும் சொல்லியுள்ளேன். ஆனால் ஆசாத் மௌலானா சாட்சியாக மாறினால் பிள்ளையான் சிறைக்குள் பாவித்த சிம் இலக்கங்களை சொல்லி மொபைல் ரெக்கார்டிங் இருக்குமானால் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்றும் சொல்லி இருந்தேன் அல்லவா?
சரி, பிள்ளையான ஏன் குற்றவாளியாக கொண்டு வர முடியாது என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும் அல்லவா? வரணும், வந்தால்தான் ஆமாசாமி இல்லாத அறிவு கொண்ட நீர்களாக முடியும். பிள்ளையான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காலத்தின் முன்பும் பின்பும் சிறையில் இருந்தவர். இதற்காக சிறையில் இருந்தார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியளித்த காலத்தில் பிள்ளையான் 2015 அக்டோபர் 11 வாக்குமூலம் அளிக்க சிஐடி அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டார். அப்போது யாரின் ஆட்சி? மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் ஆட்சியில் இருந்த போது நடக்கின்றது. குற்றம் என்ன? முன்னாள் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. 2005 ஆண்டு மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்கம் எம்பி அவர்கள் 2005 ஆண்டு டிசம்பர் கிறிஸ்துமஸ் தினம் அன்று மட்டக்களப்பில் உள்ள செயின்ட் மேரி தேவாலயத்தில் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை குறித்தான விசாரணைக்காக கொழும்பில் உள்ள 4ஆம் மாடி சிஐடி ஆபீஸுக்கு வருமாறு பிள்ளையான் அழைக்கப்பட்டு 2015 அக்டோபர் 11 வாக்குமூலம் பெறப்பட்டு அன்றைய தினமே சிஐடியால் கைது செய்யப்படுகின்றார். எவ்விதமான ஆதாரங்களுமின்றி The Prevention of Terrorism Act நம்பர் 48 of 1978 and 1982 PTA என்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டார். அதன் பின்னர் கொழும்பு சிறையில் இருந்து மட்டக்களப்புக்கு அவர்கள் மாற்றப்பட்டார். உண்மையில் அப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது பர்ராசிங்கம் எம்பி கொலைக்காக அல்ல, மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான அணியால். இதை கொஞ்சம் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்போது யார் எதிரான அணி என்பதையும் பாருங்கள். எதிரான அணியால் ஊக்குவிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அப்போதைய ஆட்சி காலத்தில் மைத்ரிபால சிறிசேனவை பிள்ளையான் ஸ்னைப்பர் துப்பாக்கி ஒன்றின் மூலமாக கொல்ல திட்டமிட்டிருந்தார் என்பதுதான் தகவல். அப்படியான தகவல் ஒன்றை கொழும்பில் உள்ள அப்போதைய இந்திய தூதுவர் எஸ்வஸ் சிங்கா, அதாவது யஸ்வர்தன குமார் சிங்கா மூலம் மைத்ரிபால சிறிசேனவுக்கு தகவல் போகின்றது. மைத்ரிபாலவுக்கு போட்டு கொடுக்கின்றது இந்திய ரோ, கொழும்பில் இந்திய ரோ. அதன் பின்னர் தான் பிள்ளையான் ஜோசப் பர்ராசிங்கம் கொலை விடயமாக 2015 அக்டோபர் 11 கைது செய்யப்பட்டார். பிள்ளையான் உட்பட 5 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது மைத்ரிபால சிறிசேனவின் பாதுகாப்பு நலன் கருதி செய்யப்பட்ட கைதுகள். இந்த நிலையில் தான் பிள்ளையான் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர போவதில்லை என்று சட்டம் அதிபர் துணைக்களத்தால் 11/1/2021 மட்டக்களப்பு உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அதாவது வழக்கு வாபஸ் பெறப்படுகின்றது. இந்த இப்போது 6 ஆட்சியாளர் கோட்டையின் ஆட்சியில் இந்த கேஸ் வாபஸ் வாங்கப்படுகின்றது என்பதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் பிரகாரம் இந்த வழக்கு 13 ஜனவரி 2021 மட்டக்களப்பு உயர்நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் பிள்ளையான் மற்றும் 4 சந்தேக நபர்கள் தலா 1 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீன்களில் விடுவிக்கப்படுகின்றார்கள். 2015 19 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்கிறார். மைத்ரிபால பதவியேற்று 9 மாதங்கள் கடந்து 2015 9 அன்று பிள்ளைத்தாம்பி கைது செய்யப்படுகின்றார். 6 வருடங்கள் 9 மாதங்கள் கடந்து சட்ட மதிப்பீடு ஆலோசனைக்கு அமைவாக வழக்கை தொடரப் போவதில்லை என்று 2021 15 அன்று வழக்கு வாபஸ் வாங்கப்படுகின்றது. 2021 13 அன்று 6 வருடங்கள் 9 மாதங்கள் கடந்து பிள்ளைத்தம்பியும் 4 சந்தேக நபர்களும் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். 2019 ஏப்ரல் 21 வருகின்ற திங்கள் சண்டே தினம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடத்தப்படுகின்றது. குண்டுவெடித்த தினம் 2 வருடங்கள் குண்டுவெடித்த பின்னர் 2 வருடங்கள் 3 மாதங்கள் கடந்துதான் பிள்ளைத்தம்பியின் 4 சந்தேக நபர்களும் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இப்போது சொல்லுங்கள், பிள்ளைத்தம்பியை குற்றவாளியாக கொண்டு வர முடியுமா? முடியாது. இது சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பிள்ளைத்தம்பியை ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் குற்றவாளியாக கொண்டு வர முடியாது என்று நான் பல தடவை சொல்லி வருகின்றேன், நின்றும் சொல்லி வருகின்றேன். ஆனால் ஆசாத் மௌலானா சாட்சியாக மாறினால் ஏதும் பார்க்கலாம். ஆசாத் மௌலானாவை கொழும்பு கொண்டு வர ஒரு நகர்வு செய்யப்பட்டது, அது முடியவில்லை. ஆசாத் மௌலானா பற்றி பின்னர் நிறைய பேசுவோம். அவருக்கு செங்கன் விசா பெற்றுக்கொள்ள உதவியது யார்? எந்த அமைச்சரின் சுபாஷ் கடிதம் அவருக்கு கிடைத்தது? முதலாக அவர் எந்த நாட்டுக்கு சென்றார்? எந்த நாட்டில் அகதி அந்தஸ்து கோரினார் என்பது பற்றி பின்னர் பார்ப்போம்.
ஆனால் நான் ஊடறிப்பில் கடந்த வருடம் சொல்லியிருந்தேன் அல்லவா, ஆசாத் மௌலானா சுவிஸ் நாட்டில் இருந்து தலைமறைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக. ஆம், அதுதான் நடந்திருக்கின்றது. அவர் சுவிஸ் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாக தகவல். ஆசாத் மௌலானா பிள்ளையான் சிறைக்குள் வைத்து பாவித்த சிம் இலக்கங்களை சொன்னாலும் அதற்கான ஆதாரமான எந்த விதமான மொபைல் ரெக்கார்டிங்களும் இல்லை. அந்த மொபைல் ரெக்கார்டிங்களுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவர் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகர் பதவியில் உள்ளார். மறுபுறம் பிள்ளையான் நேரடியாக ராணுவ புலனாய்வு பொறுப்பாளர் சுரேஷ் சாலியுடன் மட்டுமே தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. வேறு யாருமே தொடர்பில் பிள்ளையானுடன் இருந்ததில்லையா? தற்போதைய லோ அண்ட் ஆர்டர் மினிஸ்டர் அமைச்சின் செயலகர் சிஐடி டிஐஜி முன்னாள் சிஐடி டிஐஜி செனிபிரெட்னதான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் முக்கியமான சூத்திரவாதி என்று உதய கம்மன்பிலே சொல்லி வருகின்றார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தவுடன் நான் லங்காசிரியில் ஒரு நேர்காணல் அப்போது கொடுத்திருந்தேன். இந்த குண்டுவெடிப்புக்கு முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்றும், இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் ஒரு பலமான நெட்வொர்க் இருக்கும் என்றும், பலமான கையொன்று இருப்பதாகவும், இந்த கேஸை தற்போது ஜனாதிபதி கையில் எடுத்தால் அவரது உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்றும் ஊடகத்தில் சொல்லுகின்றன அல்லவா. கோட்டையன் ஆட்சியில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விசாரணை சரியாக நேர்மையாக நடத்தக்கூடாது என்ற ஒரு தடை உத்தரவும் இருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் திசநாயக்க தனது தேர்தல் பிரச்சார மேடைகளில் சொல்லி வந்த விடயம் ஈஸ்டர் குண்டுபிடிப்பு விடயத்தை மீள் விசாரணைக்கு எடுப்போம் என்றார். குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றார். திசநாயக்க வெற்றி பெற்றார். அதன் பின்னர் உடனடியாக சாணி அபேசேகர மீண்டும் சிஐடி டைரக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். பல விசாரணைகள் மீண்டும் நடைபெற்று வருகின்றது. முதன்மை கேஸாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விடயமாக நடக்கும் விசாரணைகள் பற்றி கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுக்கு வாராந்தம் சிஐடியால் தகவல்கள் பரிமாறப்பட்டு வந்தது. கர்தினால் அவர்களும் விசாரணைகள் ஒரு திருப்தி அடைவதாக ஊடக அறிக்கை ஒன்றில் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் விசாரணையை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது என்று சாணி அபேசேகர் அரசுக்கு தெரிவித்துள்ளார். அதாவது பல ஆதார ஆவணங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. இல்லாத ஆவணத்தை அவர் எங்கு போய் தேடுவார்? இந்த நிலையில் தான் பிள்ளை தம்பியை அழைத்து விசாரணை செய்தால் ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று சிஐடி விசாரணை கடந்த ஆண்டு 2 தடவைகள் செய்து பார்த்தது. எந்த விதமான முகாந்திரமும் அப்போது அங்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தான் கடந்த மாதம் அரசு புலனாய்வு அறிக்கை கொண்டை தற்போதைய பதில் ஐஜிபிக்கு லோக்கல் பாடி தேர்தல் உளவு அறிக்கையாக கொடுக்கின்றது. கடந்த பொது தேர்தலின் போது ஜேபிபி பெற்ற 68 லட்சம் வாக்குகளில் இருந்து 2 மில்லியன் வாக்குகளை இழக்குமா? நான் கடந்த வருடம் சொல்லியிருந்தேன் அல்லவா, 15 லட்சம் வாக்குகளை இந்த அரசு இழக்கும் என்று நான் சொல்லி 4 மாதங்கள் கடந்த நிலையில் தான் இந்த உளவு அறிக்கை அரசுக்கு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் தான் மறை மாவட்ட பேராயர் மருகும் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்துக்கு அண்மையில் ஒரு எச்சரிக்கை ஒன்றை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு விடுத்தார். எப்படி? இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போதுள்ள ஆட்சியாளர்களை ஆட்சி பீடத்துக்கு ஏற்றினோம். ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமலும் எமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என ஆயர் தற்போது அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் லசந்த விக்ரமதுங்க கொலை, பிரதீப் அக்னில் கூட காணாமல் ஆக்கப்பட்டமை, கீத் நொயர் தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை, காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும், உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்கல் சம்பவம் தொடர்பிலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்போதைய ஆட்சிபூடம் ஏறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்த கூடாது. இந்த விடயங்கள் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் இரகசியமாக வைத்துக் கொள்ளாமல், எவருடனும் டீல் செய்யாமல் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு விரைந்து செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம், இந்த மாதம் 21ஆம் தேதியுடன் 6 ஆண்டுகள் நிறைவு தினத்துக்கு முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதியில் இறங்குவதற்கு பின்னிற்க மாட்டோம் எனவும் பேராயர் எச்சரிக்கை செய்துள்ளார். 2025 ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு கொழும்பு மறை மாவட்ட மக்கள் தொடர்பு மத்திய நிலையத்தால் கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் ஆயர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் ஊடக சுதந்திரம், மானுடத்துவம், மக்கள் சுயாதீனமாக இருத்தல் போன்றவற்றை நிலைநாட்டுவதற்கும் நாட்டில் புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கு நோக்காக கொண்டு செயல்படுத்துமாறும் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காகத்தான் நாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தோம். தற்போது உங்களிடம் உள்ள ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சட்ட திட்டங்களை திருத்துங்கள். அவற்றை திருத்ததற்கு இனியும் காலவேளை தேவையில்லை. சட்டம் திருத்தப்பட வேண்டும் என கூறிக்கொண்டு இனியும் காலதாமதம் ஏற்படுத்தாதீர்கள்.
ஆகவே கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுங்கள். விசேடமாக ஊடக சுதந்திரம், மானுடத்துவம், சுயதேனமாக இருத்தல் போன்றவற்றுக்கு தடையாக இருக்காதீர்கள். இந்த கலாச்சாரத்தை நிறுத்தி விடுங்கள். இலங்கையில் புதிய சிந்தனைகள், புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காகவே நாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துள்ளோம். இந்த மாதம் 21ஆம் தேதியுடன் 6 ஆண்டு நிறைவு தினத்துக்கு முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு எமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதியில் இறங்குவதற்கு பின்னிற்க மாட்டோம். ஆட்சி போடும் ஏறியதன் பின்னர் கட்டுப்பட்டிக்கு வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அரசு தயாராக வேண்டும் என்றார். பேராயர் மெல்கம் கருதினால் இந்த ஊடக அறிக்கை அரசுக்கு கொஞ்சம் பொறி தட்டியது. இந்த நிலையில் தான் மோடி மஸ்தான் கொழும்பை விட்டு வெளியானவுடன் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் உயர்மட்டம் ஒன்று அதிபர் திசநாயக்கவை சந்திக்கின்றது. அதிபரின் பாதுகாப்பு குறித்து பல திட்டங்கள், அறிவுறுத்தல்கள் கொடுக்கின்றது அந்த உயர்மட்டம். அந்த உயர்மட்டத்தில் கொழும்பில் உள்ள முக்கிய அதிகாரிகள் பங்கெடுக்கின்றார்கள். நான் கடந்த வருடம் சொல்லியிருந்தேன் அல்லவா, அதாவது அதிபர் டெல்லி சென்று வந்த பின்னர் ஒரு நேர்காணல் வழங்கியிருந்தேன். கொழும்பில் உள்ள இனிமேல் அதிபர் திசநாயக்கவின் பாதுகாப்பில் அதிகூடிய கவனம் செலுத்த போகின்றது. எனது அந்த நேர்காணல் குறித்து கொஞ்சம் முடிச்சு போட்டு பாருங்கள். பேராயர் அவர்களின் இந்த ஊடக எச்சரிக்கை, இந்திய தூதரகத்தின் உயர்மட்டம் கொடுத்த பாதுகாப்பு எச்சரிக்கை ஆலோசனை அரசுக்கு இன்னும் மேலும் பொறி தட்டியது. இந்த நிலையில் தான் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் உயர்மட்டம் கொடுத்த ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தல்கள் குறித்து உடனடியாக ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு உயர்மட்டம் ஒன்று அவசரமாக கூடுகின்றது. ஒரு திட்டம் ஒன்று போடுகின்றது. திட்டம் தயாராகின்றது. இந்த நிலையில் தான் பிள்ளையான கடந்த 8ஆம் தேதி இரவு கொழும்பில் இருந்து வந்த சிஐடி டீம் கொழும்பு மட்டக்களப்பு போலீஸ் SSPக்கு சந்தித்து தகவல் கொடுத்த பின்னர் அவர் மட்டக்களப்பு ஹெட் குவார்டர் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்து அதன் பிரகாரம் இரவில் கைது செய்து கொழும்புக்கு அழைத்து சென்று 4ஆம் மாடியில் வைத்து விசாரணை செய்து வருகின்றார்கள். கைதுக்கான காரணமாக பந்தார்மூலை பல்கலைக்கழகத்து துவேந்தரான பேராயர் சிவசுப்பிரமணியம் ரவிநாத் கொழும்பில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கியமை தொடர்பு சிஐடி முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்காக பிள்ளையானை கைது செய்ததாக போலீஸ் தரப்பால் சொல்லப்பட்டது. PTIயின் கீழ் 3 மாதங்கள் 4ஆம் மாடியில் தடுத்து வைத்து இஷ்டப்படி எழுதி வாங்கலாம் இல்லையா? ரவீந்திரநாத் கொலையில் அரசு அக்கறை காட்ட வேண்டிய தேவை என்ன? அப்படியான அரசுக்கு ஒரு தேவையே கிடையாது. கொஞ்சம் சித்திரவதைகள் நடைபெற அதிக வாய்ப்புகள். காரணம், பிள்ளையானின் வாயால் வர வேண்டிய அவசியமான தகவல்கள் அது தொக்கி நிற்கின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல. கைதுக்கான காரணமாக பந்தார்மூலை பல்கலைக்கழகத்தின் உபேந்தரான பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை என்பது ஒரு போடுகாய் கேஸ். ரவீந்திரநாத் கொலை மீது அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்றால் கடந்த வருடமே சிஐடியில் அவரை கைது செய்திருக்கலாம். ரவீந்திரநாத் கொலைக்கும் போதிய சாட்சிகள், ஆதாரங்கள் இல்லை. ஆனால் பிள்ளையானிடம் எடக்கு முடக்காக நடந்து கையாண்டு இஷ்டப்படி எழுதி வாங்கும் எண்ணம் ஒன்று அரசின் உயர்மட்ட பாதுகாப்பு துறைக்கு உள்ளது. அதைத்தான் தற்போது சிஐடி செய்து வருகின்றது. அதாவது பிள்ளையான் மீது ஏதாவது வலுவான கேஸ் ஒன்று அவசரமாக தேவைப்படுகின்றது. அதற்கான ஆதாரமாக ரவீந்திரநாத் கொலையை பிள்ளையான் செய்ததாக எழுதி வாங்குவதற்கு ஒரு திட்டம். நான் ஊடகத்தில் பல தடவை சொல்லியிருந்தேன் அல்லவா, இந்தியா சஜித்தை கொண்டு வர முடிந்த அளவு முயன்றது. ஆனால் திசநாயக்காவை இந்தியா விரும்பாவிட்டாலும், திசநாயக்கா வெற்றி பெற்றாலும் இந்தியா தனது ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இந்தியா தனது விடயங்களை சாதிக்கும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா. அதற்காகவே பெல்ஜியம் பிரசல்ஸில் இருந்து கொழும்புக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்தான் தற்போதைய தூதுவர் சந்தோஷ் ஜா. அவர் மூலமாகவே இந்தியா டெல்வின் சில்வாவின் பலகீனமான ஆட்சியில் இந்தியா பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து நிறைவேற்றியுள்ளது, வெற்றி கண்டிருக்கின்றது. சந்திரிகா ஆட்சியில் மர்மமான முறையில் அப்போதைய வெளியுறவு அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12 இரவு சுடப்பட்டு சனிக்கிழமை அதிகாலை மருத்துவமனையில் உயிரிழந்தார். கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது மிகவும் பாதுகாப்பான வீட்டில் நீண்ட தூரத்தில் இருந்து ஒரு துப்பாக்கி சுடும் நபரால் சுடப்பட்ட கதிர்காமர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மறுதினம் இறந்து போனார். இலங்கையின் வரலாற்றில் முதலாக ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலம் நன்கு பயிற்சி பெற்ற ஒருவரால் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று வெளிவராத மறைக்கப்பட்ட ரகசிய தகவல் ஒன்று உள்ளது. அந்த கொலையை புலிகள் செய்தார்கள் என்று புலிகளின் அக்கவுண்டில் கேஸை போட்டு முடித்து
கேஸை போட்டு முடித்தார்கள். ஆனால் அந்த கொலையை புலிகள் செய்யவில்லை என்று புலிகளின் ஆஸ்திரேலிய பிரதிநிதி ஒருவர் ஊடாக சந்திரிகாவுக்கு அப்போது சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் உள்ளது. அப்படியானால் அந்த கொலையை செய்தவர் யார், என்ன தேவை கருதி செய்யப்பட்டது என்ற கேள்வி வருகின்றது அல்லவா? அதை நீங்கள் தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். கொழும்பு 7 விஜயராம மாவத்தை பௌத்தாலோக மாவத்தை என்பது கொழும்பில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயம். அப்படிப்பட்ட பகுதியில் இருந்து சீருடை தவிர்த்து வேறு யாரும் செய்வது கடினம். அப்படி செய்த கொலையாளி தப்பித்து அந்த பகுதி அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் சீருடைக்காரர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களில் தான் புகுந்து கொள்ள வேண்டும். பௌத்தாலோக மாவத்தைக்கு அருகில் தான் ரவீந்திரநாத் சுடாக கடத்தப்பட்டார். உயர் பாதுகாப்பு வலயம் கொண்ட பகுதியில் ஸ்னைப்பர் துப்பாக்கி சூடு என்பது மறைக்கப்பட்ட ஒரு உண்மை செய்தி. இப்போது இலங்கை ஜனாதிபதிக்கு அப்படியான ஆபத்து ஒன்று உள்ளதாக இந்திய நேரடியாக அதிபர் திஸ்ஸநாயக்கவுக்கு சொல்லி ஒரு அறிக்கையை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைபெற்ற பின்னர் தான் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இவைகள் குறித்து நேர்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள். தற்போதைய அதிபர் திஸ்ஸநாயக்கவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது நேர்களுக்கு புரிந்திருக்கும். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விசாரணையில் 21ஆம் தேதிக்கு முன்னர் முன்னேற்றத்தை காட்ட அரசியல் மற்றும் மத அழுத்தங்களை எதிர்கொண்டு சோனிக் என்ற புனைப்பெயரில் ஷஹரான் குருவுடன் தொடர்பில் இருந்த காவல்துறை புலனாய்வு அதிகாரியை சிஐடி விசாரிக்க முடிந்தது. உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரமாண பத்திரத்தில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்கு தொடர்பான விசாரணைக்கு தலைமை தாங்கிய துணை காவல்துறை தலைவர் ரவி சனிவரட்ன சோனிக் ஒரு துணை ஆய்வாளர் பண்டார என்று குறிப்பிட்டார். சப் இன்ஸ்பெக்டர் பண்டார. அவர் மேலும் கூறுகையில், சப் இன்ஸ்பெக்டர் பண்டார என்று கூறப்பட்ட நபரை விசாரிக்க சிஐடி சென்றபோது டிஐஜி சம்பத் லியனுக்கு புலனாய்வு சேவையின் 2வது கட்டளை அதிகாரி மனுதாரரை தொடர்பு கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் பண்டாரவை விசாரணை செய்ய வேண்டாம், அது தேசிய பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பான ரகசிய பகுதியாகும் என்பதால் அவரை விசாரணை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றார். இருப்பினும் மனுதாரர் டிஐஜியின் கோரிக்கைக்கு இணங்க மறுத்து ஒரு வாக்குமூலத்தை பெற முடிந்தது. ஆனால் கூறப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பண்டாரை தனது அறிக்கையில் அதே நிலைப்பாட்டை எடுத்தார் மற்றும் கூறப்பட்ட தகரானுடனான தனது உறவு குறித்து எந்த தகவலையும் வெளியிட மறுத்து விட்டார். ஏபிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டபய காலத்தில் ஓய்வு பெற்ற மூத்த டிஐஜி ரவி சனிவரட்ன பாதுகாப்பு அமைச்சு செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவருடன் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை வழிநடத்திய மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசேகர் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டு ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை அவரிடம் ஒப்படைத்தார். இந்த விசாரணையின் முக்கிய சாட்சியான சோனிக்கை விசாரணைக்கு அழைக்குமாறு தொடர்புடைய புலனாய்வு அமைப்புகளுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இருப்பினும் கடந்த சில மாதங்களாக சிஐடி இந்த வழக்கை தவிர்த்து வருகிறது. நம்பகமான வட்டாரங்களின்படி சோனிக்கை விசாரிப்பதை தடுக்க பாதுகாப்பு துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெகசேரவும் செயல்பட்டார். இறுதியில் ஜனாதிபதி அனுரகுமார தலையிட்டு தான் பிறகு விசாரணை செய்யப்பட்டார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள துணை ராணுவ வலையமைப்புகள் இந்த அரசாங்கத்திலும் செல்வாக்கு மிக்க பதவிகளை வகிக்கின்றனவா என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுகின்றது அல்லவா? சோனிக் அல்லது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அவர்களின் செயல் என்று ஒப்புக்கொள்ளுமாறு பயங்கரவாத அமைப்பான ISIS கூறிய நபர் இவர் என அடையாளம் காணப்பட்டார். அதாவது மாத்தளையைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் நபரிடம் ISI ஒரு கோரிக்கையை கொடுக்க சொன்னார்கள். அதாவது ISI இதை தாங்கள் செய்ய வேண்டும் என்று கூற வேண்டும். உண்மையிலே ISIக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் உண்மையான வெளிப்பாடு. ஆனால் ISI தாங்கள் செய்ததாக ஒரு அறிக்கை விடுமாறு ஒரு மாத்தளையைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் நபர் ஊடாக ஒரு கோரிக்கை போகின்றது. யாரு? சோனிக் குரூப் தான். சோனிக்கிடம் அத்தகைய கோரிக்கை வைக்க உத்தரவிட்ட அதிகாரி யார் என்பது போலீஸ் இன்டெலிஜென்ஸ் குரூப்பிலிருந்து தெரிய வரப்போகின்றது. அவர் அந்த தகவலை வெளிப்படுத்தினார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள அத்தனை புலனாய்வு அதிகாரிகளும் மாற்ற சிக்கலுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அவர் மேலும் எந்த தகவலையும் வழங்கவில்லை என்றால் அவர் பெரும்பாலும் இந்த வாரமே அந்த சோனிக் கை செய்யப்பட போகின்றார். உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைக்கு தலைமை தாங்கிய டிஐஜி ரவி சனிவரட்ன சஸ்பென்ஸ் பண்டார என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளையான் பிள்ளையான் உண்மையிலேயே கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி தான். ஆனால் அவரை இயக்கியவர்கள் யார் என்பதை மக்கள் அறிய வேண்டாமா? பிள்ளையானை குற்றச்செயலில் ஈடுபடுத்திய கோட்டையனின்
ட்ரிபோலி பிளட்டூன் என்கின்ற புலனாய்வு அமைப்பிற்கும் பொறுப்பாக இருந்த ராணுவ உயர்மட்டம் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. விசேடமாக பிள்ளையானுக்கு அடைக்கலம் வழங்கிய ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தக்காரங்க அல்லது நலன் விரும்பிகள் அல்லது ஈஸ்வர் குண்டுதாரின் பிரதானிகள் இன்னும் அங்கு மறைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அடையாளம் காட்டப்பட வேண்டாமா? ஈஸ்வர் குண்டு தாக்குடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகித்தவர்களை கத்தோலிக்க திருச்சபை அடையாளம் காட்டியுள்ள ராணுவ பிரதானி யார் என்பது விசாரிக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் அவர் காட்டப்பட வேண்டும். தேசமந்தி தென்னக்கொன்னு உத்தரவின் பேரில் தான் தெற்கு ஹைவேயில் நுழைவாயிலில் ஒன்றில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு தொடர்புடைய லொரி ஒன்று தடுக்காது விடுவித்து தொடர்பாக அவரிடம் விசாரிக்கப்படவில்லை. இந்த லொரியானது கோட்டபாயவின் எவன்கார்ட் பாதுகாப்பு சேவைக்கு சொந்தமானதாக இருந்த அடையாளம் காணப்பட்டிருந்தது தொடர்பாக நிசங்க சேனாதிபதியிடம் விசாரிக்கப்படவில்லை. நிசங்க சேனாதிபதி யார்? கோட்டையனின் எவன்கார்ட் பாதுகாப்பு நிறுவனத்தின் அல்லது ஆயுத விற்பனை நிறுவனத்தின் தலைவர். பாதுகாப்பு அமைச்சின் துணைப்படையாக மாதந்தோறும் 30 லட்சம் பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டது, அரச நிதி வழங்கப்பட்டது. அது சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டாமா? பிள்ளையானுக்கு கூடவே இருந்து செயல்பட்ட முஸ்லீம் அணுகின் சபை பாதுகாக்கப்பட்டிருக்கு, அவர்களும் விசாரிக்கப்பட வேண்டாமா? கிழக்கின் இராணுவ முகாம்களான ஹபரன இராணுவ முகாம், இருதயபுரம் இராணுவ முகாம், தேசபந்து தென்னக்கொன்னு உத்தரவு என்பது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில் ஒன்றில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய லொரி ஒன்றை தடுக்காது விடுவித்து தொடர்பாக அவரிடம் விசாரிக்கப்படவில்லை. இந்த லொரியானது கோட்டபாயவின் எவன்கார்ட் பாதுகாப்பு சேவைக்கு பொறுப்பான இருந்த நிசங்க சேனாதிபதியிடம் விசாரிக்கப்படவில்லை. யார் இந்த நிசங்க சேனாதிபதி? கோட்டையனின் எவன்கார்ட் ஆயுத சப்ளை நிறுவனத்தின் தலைவர். பாதுகாப்பு அமைச்சின் துணைப்படையாக மாதந்தோறும் 30 லட்சம் ரூபாய் பிள்ளையானுக்கு அரச பொது நிதியில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கின் ராணுவ முகாம்களான ஹபரன கேம்ப், இருதயபுர முகாம், வெளிக்கந்த ராணுவ முகாம் உட்பட பல முகாம்களிலிருந்து செயல்பட்ட ட்ரிபோலி பிளட்டூன் அணியை இயக்கியவர்கள் யார்? அவர்களும் வெளிக்காட்டப்பட வேண்டாமா? அதாவது ராணுவம் செய்ய முடியாத பல கொலைகளை இந்த பிள்ளையான் செய்திருக்கலாமா என்ற கேள்வி பலமாகவே உள்ளது. இந்த ஆட்சி இருக்கும் வரை பிள்ளையான் விடுதலை செய்யப்படுவாரா என்றால் அது சரியாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பிள்ளையானை உள்ளே வைப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் செய்யப்பட்டு வருகின்றது. நான் கடந்தபடியும் சொல்லியிருந்தேன் அல்லவா, அதுவே திசநாயக்கவின் பாதுகாப்பில் இந்தியரோ அதிக கவனம் செலுத்தும் என்று அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. கொழும்பில் உள்ள இந்தியரோ அதிக அளவு அதிபர் திசநாயக்கவின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி வருகின்றது. பிள்ளையான் வெளியில் இருந்தால் அதிபர் திசநாயக்காவுக்கு ஆபத்தாகி விடலாம். பிள்ளையானை கைது செய்ய திட்டம் போட்டு கொடுத்ததே இந்தியா. ஆக இந்தியா அதிபர் திசநாயக்கவின் பாதுகாப்பில் தொடர்ந்து கொழும்புரோ இருக்க போகின்றது. இந்த ரவிச்சந்திரன் கொலைக்காக கைது என்றுதானே போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மறுநாள் பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் மிஸ் என்ன சொல்கின்றார்? ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிள்ளையானுக்கும் தொடர்பு சொல்கின்றார். 2 நாட்களில் பிள்ளையான் சொல்லிவிட்டாரா? அதுவும் ஒரு கட்டுக்கதை. ரவீந்திரநாத் கொலை பற்றி வாயை திறக்கவில்லை இன்னமும் அரசு தரப்பால். அவர்களின் குறி என்ன? பிள்ளையானை உள்ளே வைத்து சிக்க வைக்க வேண்டும், ஈஸ்டரை மாற்ற வேண்டும். பிள்ளையான் பலிக்கடவாக மாற்றப்படும் என்று நான் எப்போதே பல தடவை சொல்லிவிட்டேன். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு என்பது பலர் சேர்ந்து போட்ட திட்டம். 6 வருடங்கள் 9 மாதங்கள் சிறையில் இருந்த பிள்ளைக்குட்டி என்ற ஒரு தனி மனிதர் மட்டும் எப்படி முடியும்? இப்போது என்ன? ஆசாத் மௌலானாவும் பிள்ளைக்குட்டியை மட்டும் செய்தார்கள். இப்படியாக சோடிக்கப்பட்டு எழுதி வாங்கலாம். இந்த ஆட்சி முடியும் வரை பிள்ளை தம்பியை வெளியே விடும் நோக்கம் இல்லையா? அவரை வெளியில் விட்டால் அதிபரின் உயிருக்கு ஆபத்து என்பது ரோ போட்ட கணக்கு. அதை இல்லை என்று எம்மால் தட்டி கழிக்க முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த ஈஸ்டர் தாக்குதல் பிள்ளையான் கணக்கில் போட்டுவிட்டு பிள்ளை தம்பியை பலிக்கடாவாக்கி விட்டு வழக்கை முடித்தால் போச்சு. ஆனால் இந்த நகர்வில் கொழும்பு மறை மாவட்ட ஆயர் திருப்தி கொள்ளுவாரா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஈஸ்டர் குண்டுதாரிகள் அடையாளம் காட்டப்பட வேண்டாமா? ஏனெனில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு திட்டமிட்ட குண்டுதாரிகளை நன்கு அறிந்தவர் பேராயர். இப்போ தெரியுதா? கூட நட்பு கேடாய் முடியும் என்று பிள்ளை தம்பிக்கு. ஆனால் பிள்ளையான் ஈஸ்டர் கேஸ் குறித்தான வழக்கு நீதிமன்றம் வருமானால் பிள்ளையானை நீதிமன்றம் குற்றவாளியாக கொண்டு வர முடியாது. அப்படியானால் பிள்ளையான் தான் சம்பந்தப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளாரே. இலங்கை சீருடைக்காரங்களை தெரியும் தானே, அவர்களின் இஷ்டப்படி எழுதிவிட்டு அடுத்து சித்திரவதை செய்து எனது கையொப்பம் பெற்றார் என்று பிள்ளையான் நீதிமன்றத்தில் சொன்னால் வாக்குமூலம் கந்தலாகிவிடும். சரி, வீடியோ ரெக்கார்டிங் எடுத்திருந்தால் வீடியோ சித்திரவதை செய்து என்னை அடித்து உதைத்து இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று என்னை சொன்னார்கள். நான் எனக்கு உயிருக்கு பயந்து நான் சொன்னேன், அதை அவர்கள் ரெக்கார்டு செய்தார்கள் என்று சொன்னால் அதுவும் போச்சு.
ஆனால் இவர்கள் ரெக்கார்டிங் எடுத்திருக்க மாட்டார்கள். அப்படி ரெக்கார்டிங் எடுத்திருந்தால் அது நிறைய வில்லங்கம் இருக்கும். அரசின் நோக்கம் அதுவல்ல. பிள்ளை தம்பி வெளியில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆனால் எமது பார்வையில் பிள்ளையான் ஆசாத் மௌலானா ஊடாக ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்காரர்களை ஈஸ்டர் குண்டு கும்பலுக்கு சேர்த்து கொடுத்திருக்க மிக மிக அதிக வாய்ப்புள்ளது. அதை விட்டு ஈஸ்டர் குண்டுக்கு மூளைசாலியாக அல்லது பிள்ளைத்தாம்பியை சிக்க வைக்க அல்லது முற்று முழுதாக பிள்ளைத்தாம்பியை பலிக்கடாவாக மாற்றிவிட்டு எல்லோரும் தப்பிக்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறையில் இருந்த பிள்ளையான் மட்டும் செய்தாராம், சம்பந்தப்பட்ட யாரும் சிக்க மாட்டாங்களாம். நல்லா இருக்கு உங்க விசாரணை. ஹெலோரும கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில் பிள்ளையானை சந்தித்து தொடர்பில் நேற்று அவர் நடத்திய ஊடகங்களை சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். பிள்ளையான் கை செய்யப்பட்ட விதம் பிழையானது. பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என தேர்தல் மேடைகளில் கூப்பாடு போட்டவர்கள், பல்வேறு நகரங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என கருத்தரங்குகளை நடத்தியவர்கள் இன்று அந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வகையில் பிள்ளையானின் கைது பிழையானது என கம்மன்பில் செல்லுகின்றார். குறிப்பாக பயங்கரவாத சட்டத்தில் ஒருவர் கை செய்யப்படும் போது என்ன காரணத்தினால் அவர் கை செய்யப்படுகின்றார் என்பது உறவினருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் கை செய்யப்படும் நபருக்கு அது குறித்தான ஆவணம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டம். அப்படியெல்லாம் கொடுக்கப்படவில்லை என்று பிள்ளையான் உதய கம்மன்பில் குற்றம் சாட்டுகின்றார். உயிர்த்த ஞாயிறுகளை குண்டு தாக்கல் தொடர்பில் ஜனாதிபதிக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏனெனில் பிரதான சூத்திரதாரி ஒருவரை ஜனாதிபதி தற்போது தயாரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அதுதான் உண்மையும். அமெரிக்க புலனாய்வு நிறுவனமான FBI இந்த தாக்குதலின் சூத்திரதாரி ஜஹ்ரான் காசிம் என குறிப்பிட்டுள்ளதாகவும் இவரை தவிர வேறு ஒருவர் இந்த தாக்குதல் தொடர்பட்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியங்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். ஆனால் அது உண்மையில் அமெரிக்காவின் அறிக்கை தானா? FBI இந்த நேரம் வந்து மூக்கை நுழைப்பதற்கான காரணம் என்ன? எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கின்றது. இந்த புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபட்டாங்களாம். ஜஹ்ரான் காசிம் மட்டும்தான் பொறுப்புதாரியாம். நல்ல அறிக்கை, FBI அறிக்கை. இதுவும் ஏதோ ஒரு திட்டமிடப்பட்டு ஒரு பொய்யாக அறிக்கையாகத்தான் இது நாட்டில் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் தேர்தலில் வாக்குறுதி அளித்ததை போன்று தற்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு பிரதான சூத்திரதாரியை உற்பத்தி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது எனவும் கம்மன்பில் தெரிவித்து நிற்கின்றார். தற்பொழுது அவர் முயலை நரியாக்கிய இவ்வாறு ஒரு சூத்திரதாரியை முன்வைக்க வேண்டிய தேவை அரசுக்கு எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடி உதவிய தன்னை இந்த அரசாங்கம் தண்டிப்பதாக முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் அவர்கள் கதறி அழுதுள்ளார். அவர் கதறி அழுது அதற்காக அல்ல, அங்கு அவருக்கு ஏகப்பட்ட டோர்ச்சர் கொடுக்கின்றார்கள். மேலும் அவர் கூறுகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக பிள்ளையான் இருப்பதாக யாராவது சொன்னால் அது ஒரு நகைச்சுவை. ஏப்ரல் 10 பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விவரங்களை பிள்ளையான் வெளிப்படுத்த கூறினார். உண்மையும் அதுதான். அது ஒரு நகைச்சுவையான விடயம்தான். சிறைக்குள் இருந்த ஒருவர் எப்படி ஒரு சூத்திரதாரியாக மாற முடியும்? இதையும் மக்கள் சிந்தித்து பாருங்கள். இருப்பினும் எங்கள் சந்திப்பின் போது 4 போலீஸ் அதிகாரிகள் உடனிருந்தனர். இது போன்ற சந்தர்ப்பங்களில் இது வழக்கமான நடைமுறை அல்ல. ஒரு வழக்கறிஞருக்கும் அவரது காவலில் உள்ள கிளைண்டுக்கும் இடையிலான சந்திப்பு இரகசியமாக இருக்க வேண்டும் என்பது சட்டம், நியதி. ஆனால் எங்களை தனியாக விட்டுவிடுமாறு போலீஸ் அதிகாரி கோரிய போதிலும் அவர்கள் கோரிக்கையை நிராகரித்தார் என்று உதய கம்மன்பில் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லி இருக்கிறார். அதேவேளை இந்த சந்திப்பின் போது பிள்ளையான் உயிரை பணயம் வைத்து தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்க உதவிற்கு தனக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றதா என்றும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் தடுத்து வைக்க போகிறார் என்றும் கேள்வி எழுப்பி கண்ணீர் விட்டுள்ளார் உதய கம்மன் பிள்ளையான். இப்ப பிள்ளையானுக்கே சந்தேகம் வந்துட்டு பாருங்கள், நாம் இங்கு பல ஆண்டுகள் வைக்க போகின்றோம் என்று. உண்மையாக ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு சம்பந்தம் இல்லை, ஸ்னைப்பர் துப்பாக்கி ஒன்றின் மூலமாக திட்டமிட்டாரா? அதுதான் என்கொயரி. பெரும்பாலும் சிஐடியினர் ஏப்ரல் இந்த மாதம் 21 முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கின்றது. கடந்த வாரம் கிண்ணியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போதும் ஜனாதிபதி அதைத்தான் சொல்லி இருக்கின்றார். இந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிறில் காமினி அவர்கள் ஏப்ரல் 21 ஆவலுடன் காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ள முயற்சித்தார். ரணில் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மூலம் சிஐடி விசாரணை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொலைபேசி வழியாக பேச அனுமதி வழங்குமாறு கோரியுள்ளார்.
இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே பயன்படுத்திய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக குறித்த தொடர்பை ஏற்படுத்த பாதுகாப்பு அதிகாரி முயற்சி செய்துள்ளதை நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலம் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருக்கு தனது தொலைபேசி வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் அது போன்ற கோரிக்கையை சட்டத்திற்கு புறம்பானது என்றும் வலியுறுத்தி சிஐடி சீஃப் இன்ஸ்பெக்டர் முற்றாக மறுத்துள்ளார். மேலும் இந்த சட்டவிரோத அழுத்தம் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை பதிவு செய்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை கொண்ட ரணில் ஊடாக எடுக்கப்பட உள்ளதாகவும் அறிய வருகின்றது. எல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன்பிள்ளை பிள்ளையானுக்கு சட்ட உதவி வழங்க முன்வந்துள்ளார். பிள்ளையானுக்கான தற்காலிக சட்ட பிரதிநிதியாக செயல்பட வேண்டியிருப்பதால் அவரை நேரில் சந்திக்க அனுமதி வழங்குமாறு கோரியிருந்தார். அதன் பிரகாரம் பிள்ளையானை சிஐடி நடத்தும் எடக்கு முடக்கு சம்பந்தமாகவும் சொல்லியுள்ளார். பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். இருந்தாலும் பிள்ளையானுடன் ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசி ஊடாக தொடர்பு உள்ள ஏன் முயற்சித்தார்? உதயகம்மன்பிள்ளையும் பிள்ளையானுக்கு சட்ட உதவி வழங்க முன்வந்துள்ளதன் நோக்கங்கள் என்ன, அவைகளில் பிறந்துள்ள மர்மங்கள் என்ன, அடுத்த எபிசோடில் நாங்கள் நிறையவே பார்க்கலாம். ஆனால் பிள்ளையான் ஏதாவது முன்னாள் ஜானாக்கள் சம்பந்தமாக வாய் திறந்து விட்டாரா, இங்கு ஸ்னைப்பர் துப்பாக்கி விடயம் ஏதாவது சொல்லப்பட்டு விட்டதா போன்ற அச்சம் சிலருக்கு ஏற்பட்டு விட்டது. பிள்ளையாரிடம் பல மர்மங்கள் இருந்தாலும் அவர் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க போகின்றார், அவங்களின் டோர்ச்சர் சித்திரவதைகள் மூலம் அவ்வளவு சொல்லிவிட்டாலும் கூட ஈஸ்டர் குண்டுபடுப்பில் மாத்திரம் அவர் எது சொன்னாலும் அது அங்கு எடுப்பட. ஏனெனில் சிறைக்குள் இருந்தால் சிறைக்குள் அவர் எங்கு பாவித்தார், எப்படி பாவித்தார், யார் பாவித்தார், தொலைபேசி பாவித்தார், சிறையில் இருக்கின்ற அதிகாரிகளும் மாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி ஒன்று வருமானால் சிறைத்துறையினர் அது ஒன்றுமே நடக்கவில்லை என்றுதான் சொல்லுவார்கள். எனவே இது குறித்து நாம் மேலும் நிறைய பேச வேண்டி இருக்கின்றது. அடுத்த 2வது எபிசோட் மூலமாக மறைக்கப்பட்ட பல உண்மைகளை கொண்டு வர போகின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல போகின்றோம். முஸ்லிம் முன்னாள் ஆளுநர் ஒருவரும் இதற்குள் இருக்கின்றார். இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த எபிசோட் மூலமாக நாங்கள் சந்திப்போம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஒரு நேரலை மூலமாக சந்திப்போமா? நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.